புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியும். எனக்கு தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியும். அது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் அதை உணர்ந்துதான் இருக்கிறாரா? அது எனக்கு தெரியாது. அதை உணர்ந்து கொண்டுதான் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரா, நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கறதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்னாச்சு, என்ன சம்பவம்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து ஒருமையில அவன் இவன் போன்ற ஏக வசனங்களை ஆமா அவருடைய அந்த பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தி இருக்கிறார். அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அதை அவர் ஏன் பேசினார் அப்படிங்கிறத விவாதிக்கிறது. காண்டு தான், வேறண்டா சாதாரண காண்டு கிடையாது. ஒரு சாதிய வன்மம். அது அந்த சாதிய வன்மம் எதனால், ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னையா சாதி இதுங்கிற என்ன? ஆமா, இல்லைன்னா ஏன் அப்படியான ஒரு விஷயம் வரப்போகுது? அதாவது ஒரு தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துக்கு நீங்க போறீங்க, இது இன்னும் நாள் இருக்கு, இதை அவரு டைரக்டா பரப்புரைன்னு சொல்லனாலும் கூட அதுதான் விஷயம். அதுதான் சம்பந்தியை காப்போம், சம்பளத்தை மீட்போம். சம்பந்தியை காப்போம், மகனை மீட்போம். அதுதான் அவருடைய முழக்கம். அதற்காகத்தான் கூட்டணி, அதற்காகத்தான் அரசியல், அதற்காக தான் இந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணம் எல்லாமே. அப்போ நீங்கள் ஒன்று திமுக ஆட்சியின் மீது என்னென்ன குறைகள் உங்களால் சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள். என்னென்ன இதில் பாருங்கள், இதில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இதை செய்கிறேன்னு சொன்னாங்க, அதை செய்யாமல் தவறிட்டாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகளை வைங்க. இல்லை திட்டங்கள் சரியாக செயல்படலை, விமர்சனங்கள் வைக்கலாம், அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைங்க. இல்லையா அதிமுகக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, தனிநபர் தாக்குதலை பண்ணுங்க, ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இல்லை தனிநபர் தாக்குதல் தனிநபர் விமர்சனம் பண்ணுங்க, அதுலேயே ஒரு லிமிட் இருக்குல்ல. அவன் இவன் இல்லையா, நாளை எம்ஜிஆர் பாட்டை போட்டுவிட்டு வந்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தர்மம் தலை காக்கும், தக சமயத்தில் உயிர் காக்கும். அந்த மாதிரி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, கொடநாடு கேசு இருக்குது மறவாது. இந்த மாதிரி 4 பாட்டை போட்டு விட்டீங்கன்னா சீரியல் கூஸ்பம்ஸ் ஆயிடுவாங்க, நீங்க பரப்பரை முடிச்சு வந்துடலாம். ஆனா இப்படி அவன் இவன் பேசுறது, இதெல்லாம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மாசு அவர்கள் கூட கண்டிச்சிருக்கிறாரு. அதை அந்த கட்ட பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி இருக்கிறாரு. ஒரு இழிவான பிரச்சாரம். முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசியிருக்கிறார். அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல. எனவே அவர் குறித்தான அந்த கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதில் அளிக்க விரும்பவில்லை. ஒரு தகுதியுள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நபருக்குலாம் நான் பதில் சொல்றேன் விரும்பல. ஆமா, ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்குதுங்க போங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பதில். யாரா இருந்தாலும் இப்படித்தான் பேசுவாங்க. அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு யாராக இருந்தாலும் இப்படித்தான் இந்த விவகாரத்தை டீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, முதல்வர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களும் கூட இதே எடப்பாடி அவர்கள் குறித்து விமர்சிச்சிருக்கிறாங்க. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அதெல்லாம் தற்கூரின்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல தவழ்ந்து வந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. தவழ்ந்துங்கிறது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை, தமிழ்ல உள்ள வார்த்தை தான்ங்கிறப்பல. இல்ல அது சட்டமன்றத்தில் அவர் இவரை குறிப்பிட்டே சொல்லல, அது குத்தம் குறுக்குங்கிற மாதிரி அது மொமெண்ட். நான் சொல்றது பிரச்சார மேடைகள்ல சொல்றேன். ஒரு பொதுக்கூட்ட மேடைக்கு போறப்போ சட்டசபையிலே பேசியிருக்காரு, அதுக்கே விளக்கம் கொடுத்துருக்காருன்னா அப்ப பாத்துக்க வேண்டியதுதான். ஆமா, அதுல ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. வெளியிலயுமே அவர் விமர்சிச்சிருக்காங்க. அதுலயும் உங்கள் அரசியல் செயல்பாடுகள் மீதான விமர்சனம் தான் அது. நீங்க பாஜக கிட்ட எதுனாலும் அடிபணிஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா அப்புறம் இப்படித்தானே விமர்சிக்க முடியும், எந்த கேள்வியுமே இல்லாம. அது இல்ல சரண்டர், அது மட்டும் இல்ல, அது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க சமீபத்துல. அப்ப முதல்வர் பேசுனது தவறு இல்லைன்னு வருதுல்ல, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? ஆமாண்டா ஆமாண்டா ஆமா அப்படிதான்டா அப்படிதான்டா அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? அப்ப அவர் பேசுறத நீ சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? தவழ்ந்து வந்தாருன்னு சொல்றதோ, அடிமை சாசனம் எழுதி விட்டாரு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதோ அது உங்களுடைய அரசியல் செயல்பாடு. நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. கட்சியிலிருந்து வெளிவந்த அதிமுகவின் முன்னாள் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் என்ன சொன்னாரு, முழுக்க அவங்க ஃபுல் சரண்டருங்க,
எதையுமே எதிர்த்து கேள்வி 21 அளவுல வந்து நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு ஒரு பேசவா செஞ்சாரு. 26 கம்ப்ளீட் சரண்டர், நீங்க கொடுக்கறது கொடுக்குறாரு. ஜெயலலிதா இருந்தப்போ இவங்க எல்லாம் 45 டிகிரில இருந்தாங்க, இப்போ 0 டிகிரி ஃபுல்லா அப்படியே, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு அரசியல் ரீதியா ஏதாவது ஒரு ஆட்களையோ ஒரு விமர்சிச்சா இவங்க பூரா பொங்குறாங்கல்ல. அவர் யாரு? அவர் வந்து கட்சியினுடைய ஒரு கல்லை பேச்சாளர், அவர் மேடை பேச்சாளர். அவர் வேற ஏதாவது நிர்வாகியா இருக்கிறாரா, வேற ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா? ஆனா அவர் ஒருத்தர் பேசுவது வந்து இவங்க குத்திக்கிட்டு போய் கேஸ் போடுறது, அவர் வந்து தண்டனைக்கு உட்பட்டுனாங்க, அவர் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வந்தார் அவர். அப்போ ஒரு பேச்சாளர் பேசும்போது உங்களுக்கு வர்ற கோபம், உங்களுக்கு வர ஆத்திரம், ஆதங்கம் எல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு முதல்வரை நோக்கி, ஒரு எதிர்கட்சி தலைவர், நீங்க ஒரு முதல்வரை நோக்கி நீங்க பேசுறீங்க, இது இப்படி பேசுறதுக்கான ஆகாது. ஏன் இந்த மாதிரியான பேச்சு வருது அப்படின்னா, முதல்வர் அவர்கள் வந்து ஒரு மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து அவர் பிற்படுத்தப்பட்ட ஆமா மிக 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 எவ்வளவு மிக கலைஞர் சொன்னதாக சொல்லுவாங்க இல்லையா, நீங்க மிக மிகன்னு எத்தனை மிக வந்து நீங்க போடுறீங்களோ அவ்வளவும் தகும். ஆமா, அவ்வளவு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நான் வருகிறேன். அந்த விஷயம் தான். இதுவே முதல்வர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் கொண்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் கொண்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்திருந்தார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் வந்து இப்படி கையெழுத்து பேசுவாரா? மக்கள் பலம் இல்லாதனால ஈஸியா பேசிவிட்டாரு. ஆமா, இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற யாரை பேசுறாரு நீங்க பாருங்க. தலைவர் திருமாவளவன் நோக்கி இதே போல வா போன்னு உரிமையில பேசுறாரு. ஆமா, இதே பேசுறாரு. ஆமா, இதே போல அவங்க கட்சியினுடைய பேச்சாளராக வரக்கூடியவங்க, பெரிய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல பேச்சாளராக வரக்கூடியவங்க தலைவர் திருமாவை நோக்கி அல்சேஷன் போன்ற வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க. அவரை எதிர்த்து அதே பேனல்ல விசிகாவின் சார்பாக போன விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஒரு கௌதம் சன்னாத்தோழர் வந்து அங்க மறுப்பு தெரிவிக்கிறாரு. நீ எப்படி பேசலாம்? அவர் ரொம்ப கடுமையான கண்டனங்கள் வந்து பதிவு பண்ணாரு. அந்த கட்ட பாருங்க. நீங்க வாய் அடக்கி பேசணும். நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கீங்களா, பிஜேபிக்காரா இருந்து பேசுறீங்களான்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அல்சேஷன் சொல்றது, வாட்ச்மேன் சொல்றதெல்லாம் டூ மச். இது வந்து இதுக்கு மன்னிப்பு நீங்க கேட்டா நீங்க பேசவே முடியாது. இந்த இடத்துல சொல்லிட்டேன் நான். நீங்க வார்த்தையை ஒழுங்கா பேசல, அரசியல். சோ அப்ப இவர் யார் யாரை நோக்கி எல்லாம் இன்னொன்னு இந்த இதே லூசு போயிருக்கான் பாரு இந்த மணிகண்ட. நேத்தி ஒரு சம்பவம், அன்வர் ராஜாவை பத்தி தவறா பேசி ஒரு சம்பவம் ஒண்ணு, அதுக்கு கடுமையா கண்டிச்சாங்க. இவனுக்கு இதே வேலையா இருக்குது பேச்சு. அதாவது ஒரு கலவர புத்தியே இருக்குது. அதனால அடுத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு வேலையா பேசிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா பாருங்க, சிறுபான்மையினருக்கு எதிரான வார்த்தைகள் அவர் பயன்படுத்த தொடர்ந்து இதை பண்றாரு. ஏற்கனவே அன்வர் ராஜா அவர்கள் வந்து இதை கூட்டணியை கொடுத்து ஒரு மாற்றுக்கு தெரிவிக்கிறாரு. அந்த சமயத்தில் இப்படிதான் அவரை நோக்கி ஒன்று சொன்னாரு. அதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதற்கு பின்னாடி தலைவர் திருமாவளவனை குறித்து பேசுறப்பையும் அல்சேஷன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாப்புல. இப்ப நேற்று நீங்க சொன்ன சம்பவம் கம்யூனிஸ்ட் தலைவர்களை கூட பேசியிருந்தாரு. இப்படி தொடர்ந்து வந்து வெறுமன கட்சியின் தலைமை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுமே இப்படியான ஒரு சாதிய வன்மம் கொண்டதா, சிறுபான்மையினை வெறுப்பு கொண்டதா தான் வந்து செயல்பட்டு. ராஜேந்திர பாலாஜி என்ன பேசினாரு? எப்படி ஒருத்தர் பேச முடியும் அந்த மாதிரி? ஒரு அமைச்சருங்க அவரு. மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு கொண்ட, எல்லா மக்களாலும் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லா மக்களும் வந்து அங்கீகரிக்கிற, எல்லா மக்களும் உட்பட்ட ஒரு கட்சி இஸ்லாமியர்களை வந்து வாழை சுட்டிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு தடுக்க முடியாது. ஒட்ட நறுக்கி போடுவோம் அப்படின்னு முஸ்லீம்களை நோக்கி இஸ்லாமியர்களை நோக்கி ஒரு பேசுறாரு. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த தைரியம் தான். அப்ப அதான் இந்த பக்தி முக்கியமா புத்தி முக்கியமா? பக்தி தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடியதெல்லாம் வருது இல்ல. அறநிலையத்துறை காசு நீங்க எப்படி எடுக்க போச்சு, எப்படி எடுப்பீங்க முதல்வர்களே, எப்படி எடுப்பீங்க, ஒயின் ஷாப் கட்டுங்க, நீங்க எப்படி காலேஜ் கட்டலாம் அப்படின்னு நம்பால் பேசுறாப்புல, இன்னமும் அவரு பேசுறாப்புல. அப்ப ஒட்டுமொத்த கட்சியுமே அப்படியானதாக மாறிவிட்டது. இப்ப முதல்வர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் பின்புலம் கொண்ட ஒரு சமூகத்திலிருந்து அவர் வரல. இன்னும் சொல்ல போனா அந்த சமூகத்துக்கு பெரிய அதிகாரமோ, அவங்க அந்த சமூகத்தினர் பெரிய அதிகாரத்தை வந்து ருசிக்கவோ அதை போய் கைகொள்ளவோ இல்லை. அப்படியான ஒரு சமூகம் மீது இவருக்கு வந்து இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறாரு அவர். இதே போல கட்சியில முக்குலத்துவ சமுதாயம் மீது இவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஆமா, ஏன்னா தொடர்ந்து அவர் எவ்வளவோ சிக்னல்
கிண்டல் அடிக்கிறாப்புல அங்க இருந்து நம்மால பழப்பழம். ஆமா, மிக சமீபத்துல காது கேட்காத மாதிரியே போயிட்டு இருக்காப்ல வடிவேல் மாதிரியே. ஆமா, இவங்க சமீபத்துல ரஞ்சித் நினைக்கிறேன். ஆமா, ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் அவர் வந்து கேட்கிறாரு, கால்ல நாள் நாங்க விழுகுறோம், எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ ஒரு அரசியல் பொது மேடையில ஒருத்தர், நாங்க காலில் விழுக கூட தயார், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா இவர் தரப்புல இருந்து ஒரு சிக்னலுமே இல்லை. எது உங்களை தடுக்குது? அவர் என்ன செஞ்சுட்டாரு? எதனால அவர் ஓரம் கட்டப்பட்டாரு? எங்கேயாவது வந்து பொது மேடையில் வந்து பேசிருக்கீங்களா? நீங்க எங்கேயாவது வந்து அறிவிச்சிருக்கீங்களா? அதை இதனாலதான் வந்து ஓபிஎஸ் அவர்களே நாங்க வந்து ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்களா? இல்ல, சவுக்கு சங்கர் தான் வந்து இந்த வந்து முக்குளத்தூர் வந்து யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க ரவுடி பசங்கன்னு பேசும்போது உங்க கட்சியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயத்து மீது அவர் சொன்னாங்க. அந்த இவன் வந்து கஞ்சா சங்கர் வந்து ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயத்தையும் சொன்னான். அங்க இருக்க இளைஞர்களை வந்து ஒரு வார்த்தை அவனுக்கு வந்து என்ன கேட்டு என்ன உரிமை? அவருக்கு கருத்துரிமை பேச்சுரிமை. அப்ப அவன் பேசுற பேச்சுரிமை கருத்துரிமை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அது மட்டுமான அவன் வந்து இப்படி முக்குளத்து சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசி வழக்கு வாங்கினா அதற்காக வாதிடுறதுக்காக ஒரு வந்து ஜட்ஜ் லெவல்ல உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவனுக்காக அவன் தரப்பு வந்து யார் ஆஜராகிற வக்கீல் அப்படின்னா அதிமுக வழக்கறிஞர் அணி அவருடைய சொந்த லாயர், ஓன் லாயர் வந்து எடப்பாடியோட ஓன் லாயர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் சவுக்கு சங்கருக்காக ஆஜராகிறாப்புல. இப்படி ஒரு முக்குளத்து சமுதாயத்தை வந்து ஒருத்தன் இப்படி இழிவுபடுத்தி பேசுறான், அதுக்காக வழக்கு வாங்குறான். நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க, நீங்க இன்க்ளூசிவா போற ஆளா இருந்தா, நீங்க சமூகத்தின் பார்வையில போற ஆளா இருந்தா நீங்க எப்படி இவனை வந்து கருத்துரிமை கேட்பீங்க? இவனுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்ப இவருக்கே உள்ளூர் அது இருக்குது. இவரால ஒரு கட்டத்துக்கு மேல அதை வெளிப்படையா சொல்ல முடியாதுங்கிறதுனால அதை வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணு, நான் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறத வேலையை செய்யறாரு. இது மட்டும் இல்லாமல் கட்சியில மிகப்பெரிய முக்குளத்துவ முகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டிட்டாரு. ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டாரு. டிடிவி தினகரன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சியும் இல்லாமல் எதிர்கட்சியும் இல்லாமல் ஒரு 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 2000 ரூபா நோட்டு பவரா 20 ரூபா நோட்டு பவரா அப்படின்னா 2000 ரூபா நோட்டு தான் பவர். ஆனால் ஒரு 20 ரூபா நோட்டு பவரானா எப்படி ஆகும்? அப்படி ஒரு 20 ரூபா நோட்டாக பவராக அவர் வந்து ஒரு 100 நோட்டு பவர் ஆகும். இருந்தாலும் ஒரு 2000 நோட்டு இஸ் ஈக்குவல் டு 120 நோட்டு இல்ல. 120 கரெக்ட். அப்படியாக வரக்கூடிய வந்த ஒரு நபர் அவர் ஒரு ஓரம் கட்டுறாரு. சசிகலா அவர்களை வந்து இன்னை வரைக்கும் ஓரம் கட்டியே வச்சிருக்காப்ல. எந்த சசிகலா அவர்களை அப்படி நெடுஞ்சாங்கடையா தவழ்ந்து போன ஓகே அப்படியா இருக்கக்கூடியவங்கள ஓரம் கட்டுறாரு. அப்ப ஏன் இந்த எண்ணம் வருது? ஏன் இந்த திட்டம் அவருக்கு வருது? அவ்வளவு வன்மம் இருக்கு அவருக்கு ஒரு மறக்கலடா, மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்லையா? ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதே எஃப்சி ஃபார்வர்ட் கேஸ்ட் பட்டியலில் வந்த கவுண்டர் அந்த சாதி பிரிவை வந்து பிசியில பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் மாற்றி அவங்களுக்கான சமூக நீதி உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு கலைஞர். அந்த பிசி பட்டியல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சமூகத்துல இருந்து பல்வேறு இளைஞர்கள் வந்து உயர்கல்வி பெற முடிஞ்சது. உயர்கல்வி பெற்றிருந்தவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி மேற்கொண்டு பல தகவலா இருக்கு. ஆமா, அவரு தான் அதை செஞ்சாரு. அப்போ அந்த கலைஞரின் குடும்பத்தின் மீது நீங்க இவ்வளவு சாதி உண்மத்தோட நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த சாதி இன்னொன்னு சொன்னானே, ஒரு பாப்பா உட்காந்து இந்த இப்படின்ட்டு இது பண்ணானே நிகழ்ச்சி பண்ணும்போது, நான் வெளில சாப்பிட்றது இல்லை, அவர் வீட்டுல தங்குறேன், நான் சாப்பாடுலாம் வெளில தான். ஆனா நம்ம ஆத்துல இருந்தா சாப்பாடு வீட்டுல தங்கிக்குவான், ஆனா சாப்பாடு வெளில இருந்தா வரும். இப்படி அவமானப்படுத்துறவனை கூட்டு வச்சு நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அப்ப அவன் சொல்லி கொடுத்தது அவனுக்கு வரும். பரப்புரையில வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றாரு பாருங்க, அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் வீடு கட்டி குடியிருப்போருக்கு பட்டா வழங்குவதற்காக அதிமுக ஆட்சியில் நாங்க வந்து ஒரு திட்டம் வச்சிருந்தோம். அந்த திட்டம் குறித்து நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது, அதை நம்ம பின்னாடி பேசிக்கலாம் வேற வீடியோல. ஆனா அந்த திட்டத்துக்கு வந்து பட்டா கொடுக்கலான்னு இருந்தோம், அதை சிலர் வந்து தடுத்துட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் தடுத்துட்டாங்க. அந்த சிலர் யாரு? அது யாருன்னு நீங்க சொல்லுங்க. அந்த சிலர் யாருன்னு சொல்லுங்க, யாரா இருக்கும்? அதை நம்ம வேற வீடியோல பேசுவோம்னு சொல்லிட்டேன், வேற வீடியோல பேசுவோம். அப்ப அது யாருங்கிறத ஒரு சொல்ல மாட்டேங்கிறாரு. கவுண்டர் பிள்ளைமார் அப்படின்னு எல்லாரும் வரும் பிடிக்க. சோ அவரை நோக்கி இவருக்கு கோபமோ இதே போன்ல வந்து ஒரு வன்மமோ அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி வரவே வராது. அப்போ அவர் ஆம்பளையா இல்லையா கூட கேட்பாப்ல, கோபமே வராது எங்களுக்கு. நாங்க திருப்பிட்டு இந்த பக்கம் தான் கேட்போம், அந்த பக்கம் நாங்க கேட்க மாட்டோம். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமா. இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவு சாதி வன்மம் இருக்குன்னு பாருங்க. இப்பதான் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க முக்காலத்து சமுதாயத்தில் வந்து. இப்போ இவங்க கட்சியிலேயே ஒரு 2-3 பேர் இருப்பாங்களா, அவர்களை வந்து இவர் இதே சாதி உண்மத்தோட எப்படி டீல் பண்ணுவார்? ஏன்னா முழுக்க இப்போ ஓரம் கட்டுறாரு. இப்போ திரும்பி வந்து சிஎம் ஆனது நம்மளுக்கு தெரிஞ்சு யாரும் அவங்க ஒன்றும் பெரிய நம்பர் இல்லை. ஒரு ரைட் அவரோட ரைட் ஹேண்டர்லாம் அவங்க ஊர் தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, செல்லூர் ராஜு அவர்களே இவர் என்னவா போர்ட்ரே பண்ணிருப்பா. நான் தான் சொல்றேன்ப்பா, அவரோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு யார் இருக்கா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா கிட்டக்க யாருமே வச்சுக்கிறது இல்லையா? அவரு கிடையாது. அப்ப 2026 ஒரு வேலை கற்பனையில சொல்றேன், கோவப்படக்கூடாது. கற்பனையில இவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அந்த சமூகத்துக்கு அவரே நம்ப மாட்டாரு, அவருக்கே தெரியும். அப்ப அவன் சமூகத்தை அவர் என்னவா டீல் பண்ணுவாரு? அப்ப நம்ம முக்கிய சமூகம், ஏன்னா இப்பதான் அவங்க அதிகாரத்துக்கிட்ட வர்றாங்க, முழுசா வந்துட்டாங்க கூட சொல்ல முடியாது. அப்ப அவங்களை என்னவா டீல் பண்ணுவாரு? அப்ப இன்னும் அதிகாரத்தை இன்னுமே பக்கத்துல கூட வந்து பார்க்காத, தொடவே தொடாத, இன்னும் ஒடுக்கப்பட்ட, இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்துக்கு, பட்டியலின சமூகத்துக்கு, மிகவும் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கவங்களுக்கு, அப்ப அவர் அவங்க அந்த மக்கள் எல்லாம் இவர் என்னவா டீல் பண்ணுவாரு? சிலுவம்பாளையத்துல ஒரு கேஸ் சொல்லுவாங்களப்பா, அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு காவலர், அவர் வந்து இதை ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவர். அவர் வந்து இவர் வீட்டை கிராஸ் பண்ணி வண்டியில போயிட்டாருங்கிறதுனால கட்டி வச்சு அடிச்சாரு இல்லையா, அது எதனாலும் இப்ப உங்களுக்கு புரியுதா? சோ முழுக்க முழுக்க இவ்வளவு சாதிய உண்மத்தோட செயல்படுகிற முதல்வராகிட்டா கூட அவரை வந்து அவன் உரிமையில டீல் பண்ணக்கூடிய இந்த நபர் எப்படியாக இருக்கிறார், அதை நீங்கள் வந்து கொஞ்சம் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப புரியுதா? அவருக்கு திராவிடம்னா ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும்னு. இதெல்லாம் கேட்க வேணாம்ல, இதெல்லாம் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, நம்மளே பேசிடலாம். அரசியல்ல கருத்து விமர்சனம், தத்துவம், கொள்கை இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா பேசுங்க. இல்லையா பேசாம இந்த வெங்காயம் விற்கிறது, தக்காளி விற்கும் போது ஆடியோ போட்டு விடுவாங்களே, இல்லையா அப்போ 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா, 6 கிலோ வெங்காயம் 50 ரூபா, அந்த மாதிரி ஆடியோ எடுத்து வேன்ல வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்க, பேச நிப்பாட்டிருங்க.